வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளை பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்வள பாதுகாப்பு குறித்து விளக்குகிறார் இஃப்கோ நிறுவன மேலாளர் பி மதியழகன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாற்றி யோசிச்சேங்க. நபார்டு கிராம புதுமை திட்டத்தின் கீழ் காய்கறி கழிவுகளிலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கும் முறை குறித்து திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மையாளர் பி சிவக்குமார் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் புறக்கடை கோழி வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வினோதினி அவர்கள் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் குளித்தலை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டல மாவட்டத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் மேற்கொள்ளப்படும் விவசாயம் தரமான வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்ய உதவுவதுடன் மக்களுக்கு ஏற்படும் நோய்களையும் குறைக்கும் குணம் கொண்டது. குறிப்பாக மண்புழு உரத்தை விவசாயத்திற்கு உபயோகிப்பதால் வேளாண்மையில் மகசூலை அதிகரிக்க இயலும். இம்மண்புழு உரங்களை உருவாக்க நபார்டு வங்கி பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி வருகிறது. நபார்டு கிராம புதுமை திட்டத்தின் கீழ் காய்கறி கழிவுகளிலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கும் முறை குறித்து திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மையாளர் பி சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். என்னோடய சொந்த ஊர் வந்து வடகாடு பகுதி, ஒரு மலைப்பகுதி அப்படின்றதுனால ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து எங்கள் பகுதியில் வந்து வேல்டூஸ்ன்னு சொல்லி ஒரு என்ஜிஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அங்கே இயற்கை விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு காந்தி கிராமத்தில் ஒரு பயிற்சி கொடுத்தாங்க, மண்புழு வளர்க்கறதை பற்றி ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் எப்படியாவது விவசாயம் பண்ணணும், அந்த விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் நம்மளே வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு தாக்கம் வந்து எங்கள்கிட்ட ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ தொடர்ச்சியாக அங்கே இருக்கிறப்போ வந்து மறுபடியும் தொடர்ச்சியாக தேடலில் இருந்தப்போ நான் வந்து 2005 வந்து கிருபா ஃபவுண்டேஷன் ஒரு என்ஜிஓ வந்து நாங்களாக வந்து பதிவு பண்ணிவிட்டு வந்து மக்கள் மத்தியில் வந்து இயற்கை விவசாயத்துக்காக நாங்கள் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் படித்த அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து விவசாயிகளுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் விவசாயிகள்கிட்ட போய் பேசுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற காய்கறியெல்லாம் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டில் வந்து போகிறப்ப நானும் விவசாயி அப்படின்றதுனால உள்ள மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்துருக்கப்ப நிறைய அந்த வேஸ்ட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதனால் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. நாங்கள் வந்து மழை காலங்களில் உள்ளே போகிறப்ப அந்த வேஸ்ட்டு நடந்து போய் உள்ளே அந்த மாதிரி வெளியில் வர்றது, அதுவே பெரிய நோய் தாக்கக்கூடிய ஒரு பாதிப்பு இருந்துச்சு. நான் இதையெல்லாம் வச்சு வந்து நம்ம வந்து ஒரு ஏற்கனவே வந்து நம்ம காந்தி கிராமத்தில் படித்த அந்த பாடத்தையும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு நம்ம வந்து ஒரு புதுமையான திட்டம் ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற முயற்சி யோசிக்கிறப்ப இதை வந்து நான் நபார்டு ஏஜிஎம் திண்டுக்கல்
சஞ்சீவ் சார் அவர்கிட்ட போய் நான் பேசினேன் என்னோடய திட்டத்தை பற்றி. சார் இந்த மாதிரி இருக்குது, எங்ககிட்ட வசதி இல்லை, ஒரு ஏழ்மையான ஒரு நிறுவனம், நாங்கள் இப்போ தான் ஆரம்பித்தோம், எங்களுக்கு வந்து பண வசதி இல்லை, என்னோடய திட்டம் அது இருந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும், சுற்றுப்புற சூழலையும் வந்து பாதிக்கப்படாமல் வந்து எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து திட்டத்தை வந்து நபார்டு ஏஜிமெண்ட்டை சொல்கிறப்ப அவர் வந்து இதை பற்றின ஒரு சின்ன அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய சொன்னார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து அதை பார்த்துட்டு நல்லா இருக்குது நீங்கள் கொடுங்க அப்படின்றதுனால அதை வந்து நாங்கள் அனுப்பி அதை அப்ரூவல் பண்ணாங்க. அப்ரூவல் பண்ணி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8,74,500 வந்து அப்ரூவல் பண்ணாங்க. அதில் வந்து 3,60,000 கடனாகும், மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிராண்ட் ஆகும். பயிற்சிக்காக இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் வந்து இதை நம்ம வந்து இப்போ செக்ரிகேஷன் பண்ணி அதை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு 6 மாதத்து வரைக்கும் வந்து கிராண்டாக வந்து ஒரு 5,00,000 வந்து கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் மேஜராக வந்து மார்க்கெட் வேஸ்ட்டை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த மார்க்கெட் வேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து எல்லா பக்கம் வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து காய வைப்போம். அதை காய வச்சதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்கும் வந்து மக்கக்கூடிய பொருள் மக்காத பொருள் வந்து 2 தனித்தனியாக பிரிப்போம். அதை பிரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மக்கக்கூடியதை மட்டும் எடுத்துகிட்டு மக்காதெல்லாம் எடுத்து தூக்கி நம்ம வந்து வெளியில் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். அந்த மக்கறதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் வந்து அதில் வந்து ஒரு லேயராக வந்து மக்கக்கூடிய கம்போஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த கம்போஸ்ட்டு ப்ளஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே கவுடங் கொஞ்சம் வாங்கி இது ஒரு 50%, கவுடங் ஒரு 50% ரெண்டையும் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்து இந்த பின்னாடி இருக்கிற அந்த பிட்டில் போடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு தண்ணி நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஈரப்பசம் இருக்கிற அளவுக்கு அந்த கீட்டெல்லாம் குறைய அளவுக்கு தண்ணி நல்லா அடித்து விட்டு அதில் வந்து நம்ம அந்த மண்புழு வர்றப்போ பார்த்திங்கன்னா 60 நாளில் வந்து அதையெல்லாம் சாப்பிட்டு வந்து நல்லா வந்து வேல்யூபிள் வெர்மி கம்போஸ்ட்டாக வந்து இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஒரு வார கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த ரொட்டீன் ப்ராசஸ் பண்ணுவோம். ஒரு சைக்கிள் எடுக்கிறதுக்கு வந்து 60 நாள் எடுக்கும். அந்த 60 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்களோட யூனிட்டோட கெப்பாசிட்டி 5 டன் வரைக்கும் இருக்கும். அந்த 5 டன்னில் வந்து பார்த்திங்கன்னா அதில் லாபம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா 1 கிலோ 5 ரூபாய்க்கு 50 கிலோ மூட்டை வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு டன் 5,000 ரூபா. அதில் வந்து 5 டன் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்க்கு கிடைக்கும். எங்களுக்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரூபா போயிடும். 30,000 ரூபா வந்து ஒரு 10,000 ரூபா மிச்சம் ஆகும் இப்போதைக்கு. அது வந்து ஃபுல் ஸ்ப்ரிங்கில் வந்து வர்றப்போ வந்து இன்றைக்கி வந்து மழை ட்ரை அப்படின்றதுனால கொஞ்சம் இது இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10 டன் வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு இதை கடன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், விவசாயிகள் எல்லாம் வந்து விரும்பி வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம செய்கிறது லாபத்துக்காக மட்டும் இல்லாமல் சர்வீஸுக்காக செய்கிறோம். எப்படின்னா ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற மார்க்கெட் வேஸ்ட்டை எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கிற மார்க்கெட் வேஸ்ட்டை எடுக்கிறோம். இங்கே விவசாயிகளுக்கு வந்து ஒரு இயற்கை உரம் சப்போர்ட் தயாரித்து கொடுக்குறன்ற ஒரு சந்தோஷத்தோடு இந்த யூனிட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நபார்டு கொடுத்த லோனில் வந்து பாதிக்கு மேலே கட்டி முடிச்சிட்டோம். இன்னொரு 4 டியூ இருக்குது. 4 டியூ கட்டினா இந்த யூனிட் வந்து எங்களோட அமைப்புக்கு சொந்தமானதாக மாறிடுவது. மேலும் விவரங்கள் பெற பி. சிவகுமார் அவர்களை 09486726822 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோழி வளர்ப்பில் புறக்கடை கோழி வளர்ப்பு ஒரு முறையாகும். 20 முதல் 30 நாட்டுக்கோழிகளை அருகாமையில் உள்ள காலி இடங்களில் வளர்க்கும் முறையே புறக்கடை கோழி வளர்ப்பு முறையாகும். புறக்கடை கோழி வளர்ப்பில் நாட்டுக்கோழி நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி வளரக்கூடியது. அந்த வகையில் புறக்கடை கோழி வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம். வினோதினி அவர்கள் தரும் ஆலோசனைகள். புறக்கடை கோழி வளர்ப்பு என்பது கோழி வளர்ப்பு முறைகளில் ஒன்று. புறக்கடை முறையில் கோழி வளர்ப்பதற்கு 20 முதல் 30 எண்ணிக்கையில் உள்ள கோழிகளே போதுமானது. நமது வீட்டை சுற்றியும் நமது வீட்டு அருகாமையில் உள்ள காலியான இடங்களில் கோழிகளை வளர்ப்பதே புறக்கடை முறையில் கோழிகள் வளர்ப்பதாகும். புறக்கடை முறையில் கோழிகள் வளர்ப்பதற்கு நாட்டுக்கோழிகளே ஏதுவானவை. நாட்டுக்கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. மேலும் அவைகளை நாம் எளிய முறையில் கொட்டகை அமைத்து வளர்க்க இயலும். நாட்டுக்கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளுக்கே
அதிக விலை கொடுத்து வாங்க மக்கள் விரும்புகிறார்கள். இதற்கு காரணம் அவர்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை மற்றும் இறைச்சியின் மீதுள்ள நாட்டமே ஆகும். மேலும் இது நமது வீட்டில் உள்ள சமையலறை கழிவுகள் மற்றும் தானிய குருணைகளை கொண்டு வாழ்வதால் நமக்கு தீவன செலவு அதிகமாக இருப்பதில்லை. மேலும் ஒரு முக்கியமான காரணம் என்னவெனில், வேலைக்கு செல்ல இயலாத பெண்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாத முதியவர்களாலும் தொழிலை எடுத்து செய்ய ஏதுவாக இருக்கும். புறக்கடை முறையில் கோழிகள் வளர்ப்பதால் 2 முக்கியமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க இயலும். ஒன்று, இடுபொருட்களால் ஏற்படும் பிரச்சனைகள். இந்த பகுதியில் நாம் இடுபொருட்களால் எழும் பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக பொருளாதார முதலீடு. பொருளாதார முதலீடு என்று கூறுகையில், பெண்கள் மற்றும் முதியவர்கள் இத்தொழிலை செய்ய ஏதுவாக உள்ளதாக இருந்தாலும் அவர்களிடம் முதலீடு செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் இருக்காது. ஸோ இதனை சரி செய்ய வங்கிகள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் இவ்வகையான பெண்கள் மற்றும் முதியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வங்கிகள் மூலமாகவோ அல்லது கால்நடைத்துறை மூலமாகவோ விலையில்லா அல்லது மானியத்தில் கோழிகள் வாங்க முதலீட்டுக்கு உதவினால் நன்றாக இருக்கும். மற்றொரு பிரச்சனை கோழி குஞ்சு விற்பனை மற்றும் உற்பத்தி பற்றாக்குறை. முதலீடு செய்யும் அளவிற்கு பண வசதி இருப்பினும் அவர்களால் குஞ்சுகள் கிடைக்காமல் இருப்பதனால் அத்தொழிலை தொடங்க இயலாது. மேலும் அவ்வாறு குஞ்சுகள் கிடைத்தாலும் அவ்வின நாட்டுக்கோழிகள் அதிக அளவில் முட்டையிடும் ஆற்றல் குறைவாக இருக்கும். மேலும் இறைச்சியின் உற்பத்தியும் குறைவாக இருக்கும். இதனை கண்டறிந்த கோழியியல் துறை வல்லுநர்கள் வீரிய ரக மற்றும் தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்களை உருவாக்கியுள்ளனர். இதன் மூலம் மக்களுக்கு அதிக இறைச்சியும் அதிக முட்டைகள் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட நாட்டுக்கோழிகள் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புள்ளது. திருநெல்வேலியில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இக்குறைபாட்டை கண்டறிந்து குஞ்சு பொரிப்பகங்கள் மூலம் வனராஜா மற்றும் காவேரி போன்ற நாட்டுக்கோழி இனங்களை பொரிப்பகங்கள் மூலம் பொரிக்க வைத்து அக்குஞ்சுகளை திருநெல்வேலி மக்களுக்கு அளித்து உதவி செய்கின்றனர். புறக்கடை முறையில் கோழிகளை வளர்ப்பதால் அவைகள் வெவ்வேறு இடங்களில் சென்று தீனிகளை கொட்டும் பழக்கமுடையதால் அவர்களுக்கு தேவையான அளவோ அல்லது சரிவிகித உணவோ கிடைப்பதில்லை. இதனால் அவைகள் எடை கூடும் வாய்ப்புகள் குறைகிறது. இதனை சமாளிக்க ஒரு நாளொன்றிற்கு கோழிகளுக்கு 50 கிராம் கோழி தீவனம் அளித்தால் போதுமானது. மேலும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி அவர்களுக்கு சத்தூட்டிகள், தாதுப்புக்கள், உயிர் சத்துக்கள் போன்றவற்றை நாம் தகுந்த கால அட்டவணைப்படி அவைகளுக்கு நாம் அளித்தால் இச்சிரமத்தை களையலாம். நாட்டுக்கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய் மற்றும் கோழி அம்மைக்கான தடுப்பூசியை கால்நடைத்துறை இலவசமாக ஆண்டுக்கு ஒரு முறை முகாம் நடத்தி தடுப்பூசிகளை போட்டு வருகின்றார்கள். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கான தடுப்பூசி இலவசமாக போடப்படுகிறது. இச்செய்தியை அனைத்து கோழி வளர்ப்பவர்களுக்கும் சென்று அடையுமாறு செய்வோமாயின் இந்த நோய் தாக்கும் தன்மையிலிருந்து நம் வளர்க்கும் கோழிகளை காப்பாற்ற இயலும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் வினோதினி அவர்களை 09176352660 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.
இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் குளித்தலை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 8 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 2 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 18 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சவ்சவ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 6 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 16 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 130 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 130 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25.1 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 88.2%, காற்றின் வேகம் மணிக்கு 2.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 43.6%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.3 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 2.8 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 423.4 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், வளிமண்டல அழுத்தம் 1006.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 8.1 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயத்திற்கு மூலதனமாக இருப்பது மண். நல்ல மகசூல் பெற மண் வளமாக இருத்தல் அவசியம்.
மண் வளமாக இருக்க தேவையான சத்துக்களை தேவையான நேரத்தில் மண்ணிற்கு அளிக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்வள பாதுகாப்பு குறித்து விளக்குகின்றார் இஃப்கோ நிறுவன மேலாளர் பி. மதியழகன் அவர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் மண் வள பாதுகாப்பு. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியாவில் நம்ம கிட்டத்தட்ட 120 கோடி ஜனங்கள் இருக்கோம். இது உலக ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 17-18%. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளமான மண் மற்றும் நீர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3% தான் இருக்குது. இந்த 3% மண் அண்டு இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம வந்து இந்த 17% மக்களுக்கு வந்து நம்ம உணவை உற்பத்தி செஞ்சு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை வந்து நம்ம விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட இருக்குது. அந்த விவசாய பெருங்குடி மக்களோட அடிப்படை என்னென்னா விவசாயத்துக்கு மண் தான். அந்த மண்ணை வந்து வளமாக இருந்தால் தான் நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மண்ணை பற்றிய ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லலான் இருக்கேன். ஒன்று, மண்ணுன்றது ஒரு அட்சய பாத்திரம் இல்லை. அதாவது நம்ம எடுக்க சத்துக்களை திருப்பி கொடுக்கக்கூடிய அட்சய பாத்திரம் இல்லை. அது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. அதில் எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோதான் பேங்க்கில் நம்ம எடுக்க முடியும். அது மாதிரி மண் முத நம்ம வந்து இப்போ பயிர் செய்ய ஆரம்பிக்கும் போது அதில் எவ்வளோ சத்து இருக்கோ அந்த சத்து எடுக்க குறையும். அது குறையாமல் இருக்கணும்னா அந்த சத்தை வந்து நம்ம திருப்பி அந்த மண்ணில் போடணும். இந்த அடிப்படையை வந்து விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, மண்ணை பொறுத்த வரைக்கும் 3 வகையான குணங்கள் இருக்குது. பௌதீக குணங்கள், ரசாயன குணங்கள், உயிரியல் குணங்கள்னு 3 வகையான விஷயங்கள் இருக்குது. இதில் இந்த பௌதீக குணன்றது மண்ணோட மேற்பரப்பு. மண்ணோட மேற்பரப்பு இன்டாக்டாக இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம வந்து தண்ணியில் அடிச்சுக்கிட்டு மண்ணெலாம் வந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் மேல் மண், அதுதான் வந்து வளமான மண். அதுதான் விவசாயத்துக்கு மிக முக்கியமான மண். அந்த 1 சென்டிமீட்டர் உருவாவதற்கு இயற்கை வந்து 300லேருந்து 350 வருஷத்தை எடுத்துக்குது. ஆனால் ஒவ்வொரு ஏக்கர்லேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 3-4 டன் மேல் மண் வந்து மண் அரிமானத்தால் நம்ம வெளியில் போயிட்டுருக்கு. இதை வந்து நம்ம தடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து மண்ணில் கடினத்தன்மைகள். சில மண்ணில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ரொம்ப பாறை மாதிரி ஆகிடும். அது மாதிரி கடினத்தன்மை இருந்தாலும் மண் வந்து நல்லது இல்லைங்க. அடுத்தது, அந்த மண் வந்து நீர் வந்து உள்ளார போகிறது வந்து எளிதாக இருக்கணும். அதே நேரத்தில் நீரை வந்து அந்த மண் வந்து பிடிச்சி வச்சுக்கணும். நீரை வந்து வெளியில் விட்டுறக்கூடாது. இது மாதிரி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி என்று சொல்வார்கள். இதெல்லாம் வந்து மண்ணுக்கு வந்து மிக முக்கியம். இதெல்லாம் வந்து பௌதிக குணங்கள். காற்றோட்டமும் அதில் வந்து இருக்கணுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரசாயன குணங்கள். ரசாயன குணங்கள்னு சொல்லும்போது அந்த மண்ணோட வந்து pH என்று சொல்லுவாங்க, கார அமில நிலை. அது வந்து காரமாகவும் இல்லாமல் அமிலமாகவும் இல்லாத நடுநிலையில் இருக்கணும். அதாவது 7 pH என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நடுநிலைமையாக இருந்தால் தான் எல்லா சத்துக்களும் வந்து பயிருக்கு கிடைக்கும். எனவே நம்ம மண்ணை வந்து அந்த நடுநிலை நிலைமையில் இருக்கிற மாதிரி பாதுகாத்தணும். எந்த மண்ணை பரிசோதனை செய்து அதில் காரம் அதிகமாக இருக்குன்னா ஜிப்சம் போடணும். அமிலம் அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து சுண்ணாம்பு சத்து போடணுங்க. இதை போட்டு வந்து மண்ணை வந்து சரி செய்யணும். இது முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள். ஒரு பயிர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 16 வகையான சத்துக்களை வந்து பயிர் உபயோகப்படுத்துது. அந்த 16 சத்தில் வந்து 3 சத்து, அதாவது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையிலேயே தண்ணிலையும் காற்றுலேயும் கிடைக்குதுங்க. மீதமுள்ள 13 சத்துக்களையும் அந்த பயிர் வந்து நிலத்துலேருந்து தான் எடுக்குது. அந்த 13 சத்தில் மிக அதிகமாக எடுக்கக்கூடியது தான் நம்ம நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் என்று சொல்லக்கூடிய நம்ம உரமாக போடுறோம் இல்லைங்களா, NPK காம்ப்ளெக்ஸ், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள். இது தவிர இருக்கக்கூடிய 10 நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் இடைநிலை சத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த சத்துக்கள் வந்து தொடர்ந்து பயிர் நம்ம போடுறோமோ போடலையோ விவசாயம் செய்யும்போது மண்ணிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. மண்ணில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. திரும்பவும் போடலைன்னா பயிர் நமக்கு வந்து மகசூல் வந்து பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. மண்ணோட தரம் வந்து குன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து உயிரியல் குணங்கள் அப்படின்னு சொன்னேன். உயிரியல் குணங்கள்னு சொல்லும்போது மண்ணுக்கு வந்து ஒரு உயிருள்ள ஒரு பொருள். அதில் வந்து நிறைய ஜீவராசிகள், அதாவது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குங்க. அந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த நுண்ணுயிர் அதிகமாக இருக்கணும்னா நிறைய குப்பையர் போட்டு மண்ணில் வந்து கரி சத்து என்று சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் வந்து அதிகமாக இருக்கணும். எனவே நம்ம வந்து மண்ணை வந்து தரமாக வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து மண்ணை வந்து பரிசோதனை செய்யணும். மண்ணை பரிசோதனை செய்து கார அமில நிலையை சரி செய்யணும். ரெண்டாவது வந்து மண்ணுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 5 டன் அளவுக்கு குப்பையறு போடணுங்க. குப்பையறு போட்டால் தான் மண்ணோட வந்து கரிம சத்து அதிகமாகும், மண்ணில் உள்ள உயிரினங்கள் நல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து உரம் போடும்போது
மண் பரிசோதனை அடிப்படையில் உரம் போடணும். அல்லது நம்ம வந்து பரிந்துரைகள் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பயிருக்கும் வந்து வேளாண் துறையிலேருந்து பரிந்துரை சிபாரிசு செய்கிறாங்க. அந்த சிபாரிசுப்படி உரம் போட்டால் தான் நமக்கு வந்து சரியான மகசூல் வந்து கிடைக்குங்க. எனவே வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உரம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, உரம் மட்டும் போட்டால் போதும், குப்பை எருவு போட வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அது மிக மிக ஒரு தவறான கருத்து. குப்பை எரு போட்டால் தான் மண் வளமாக இருக்கும். நம்ம போடக்கூடிய உரம் வந்து நமக்கு மகசூலை கொடுக்கும். அதாவது வளமில்லாத மண்ணில் நீங்கள் எவ்வளோ தான் உரம் போட்டாலும் உங்களுக்கு மகசூல் கிடைக்காது. அதை தொடர்ந்து வெறும் உரம் மட்டுமே நம்ம போட்டு செய்யும்போது மண்ணோட மண் வந்து பாதிக்கப்பட்டு அது வந்து வளம் இழந்து போயிடும். ஒன்ஸ் வந்து இந்த ஒரு மண் வந்து வளம் இழந்து போச்சுன்னா மறுபடியும் அதை மீட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் விவசாயிகள் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, நிறையா வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குப்பை எல்லாம் போடுங்க. கரும்பு பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் தோகையெல்லாம் இருந்தால் எரிக்காமல் அதை வந்து மக்க வச்சு மண்ணில் போடுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து மக்கக்கூடிய பொருள்களையும் மக்க வச்சு மண்ணில் போட்டிங்கன்னா உங்கள் மண் வளமாக இருக்கும்ன்ற குறிக்கொண்டு, இது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா பக்கத்தில் உள்ள உங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அழைங்க. அங்கே வந்து இஃப்கோ கள அலுவலர்கள் வருவாங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அங்கே அலுவலர்களுக்கும் நம்ம நிறைய வந்து பயிற்சி கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமான உங்களை அனைத்து விளக்கத்தையும் அவர்கள் சொல்வார்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற பி. மதியழகன் அவர்களை 094 44 99 07 40 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 24/8/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலம் பசுமை குடிலில் வெள்ளரி சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் தருமத்துப்பட்டி கிராம வேளாண்மையாளர் பி. செந்தில்குமார் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். மாடுகள் மற்றும் ஆடுகளை தாக்கும் அக ஒட்டுண்ணி நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுண்ணியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி. அண்ணா அவர்கள் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட வேளாண் துறையின் செயல்பாடுகள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் என். சம்பத்குமார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.